உலகத்திலேயே வேற எங்கேயுமே இல்லாத அளவுக்கு மிகவும் உயரமான முருகன் சிலைனா அது இங்கே இருக்கக்கூடிய முத்துமலை முருகன் மட்டும்தாங்க. அதாவது மலேசியாவில் இருக்கக்கூடிய 10 மலை முருகன் கூட 140 அடி உயரம் தாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முருகன் பார்த்திங்கன்னா 146 அடி உயரம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருக்குது இந்த முருகன் கோவில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புத்திரகவுண்டம்பாளையம் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏத்தாப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய முத்துமலை முருகனை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் இந்த கோவிலையும் கட்டியிருக்காரு. திரு என் ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா மலேசியாவுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் பண்ண முடியாத ஏழை எளிய மக்கள் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு பிரம்மாண்டமான முருகன் சிலையை கட்டினா இங்கே இருக்கவங்களும் வழிபாடு செய்வாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முருகன் சிலையை கட்டியிருக்காரு. மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகனை விட இங்கே இருக்கக்கூடிய முருகனுடைய சிலை தான் உயரம் அதிகம். அது மட்டும் இல்லைங்க, 3ஆவதாக ஒரு உயரமான முருகன் சிலையும் இருக்குது. வேலூரில் பார்த்திங்கன்னா தீர்த்தகிரி முருகன் கோவிலில் 92 அடி உயரத்தில் ஒரு முருகன் சிலையும் இருக்குங்க. அங்கே இருக்கக்கூடிய முருகனும் கண்கொள்ளா காட்சி, அவ்வளோ அழகாக இருப்பார். அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் அந்த கோவிலுடைய வீடியோவும் நான் போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். பக்தர்களுடைய மனக்குறைகளை போக்கி ஞானத்தையும் அருளையும் வழங்கக்கூடிய இந்த முத்துமலை முருகன் கோவில் பார்த்திங்கன்னா ஆத்தூருக்கும் வாழப்பாடிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஏத்தாப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. ஆத்தூர்லேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தூரம், வாழப்பாடியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த முருகன் கோவில். நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்ததுன்னா, அதாவது சென்னையிலேருந்து இப்போது சேலம் வரீங்க அப்படின்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு போயிட்டு இறங்கக்கூடாதுங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா புத்திரகவுண்டம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இறங்கணும். அங்கே தான் உங்களுக்கு கோவில் பக்கத்தில் இருக்குது. அங்கே நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஆத்தூரில் இறங்கிடுங்க. ஆத்தூர்லேருந்து 15-16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இல்லையா, அதனால் வந்து அங்கேருந்து உங்களுக்கு லோக்கல் பஸ்ஸு இல்லைனா ஆட்டோவும் கிடைக்கும். ஆட்டோவில் வந்துடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வாழப்பாடியில் கூட இறங்கிடலாம். அங்கேருந்து சேம் டிஸ்டன்ஸ் தான். ஆட்டோவில் இல்லைனா லோக்கல் பஸ்ஸில் கூட வந்துடலாம். மலேசியாவில் இருக்கக்கூடிய 10 மலை முருகன் சிலையை வடிவமைச்ச அதே திருவாரூரை சேர்ந்த தியாகராஜன் அப்படிங்கிறவர் தான் இந்த சிலையையும் வடிவமைச்சிருக்காருங்க. இந்த கோவிலுடைய கட்டுமான பணிகள் வந்து துவங்கப்பட்டது பார்த்திங்கன்னா 2016 தான் தொடங்கியிருக்காங்க. 6 வருடங்கள் கடந்ததுக்கு அப்புறமா 2022 ஏப்ரல் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரம்மாண்டமான முருகன் சிலையை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இந்த முருகனுடைய மொத்த உயரமும் பார்த்திங்கன்னா 146 அடி உயரம்ங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த பீடம் மட்டும் பார்த்திங்கன்னா 35 அடி உயரம். முருகனுடைய உயரம் மட்டும் பார்த்திங்கன்னா 111 அடி உயரம். இந்த முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா வலது கையில் அபய முத்திரையோட, இடது கையில் பார்த்திங்கன்னா 80 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய வேலோட பஞ்ச வர்ணத்தில் அழகான சிரித்த முகத்தோட காட்சியளிக்கிறாரு. இந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க அந்த பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா லிஃப்ட் வசதியும் இருக்குங்க. 120 அடி உயரம் வரைக்கும் போயிட்டு முருகனுடைய திருமுகத்தை அவருக்கு பக்கத்தில் நின்று அழகாக தரிசனமும் பண்ணலாம். அந்த வேலுக்கும் நீங்கள் அபிஷேகம் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அபிஷேகமும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு தனியாக கட்டணம் செலுத்திட்டு தான் அங்கே போக முடியும். இந்த கோவில் நடை திறந்திருக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா காலை 6:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் வந்து இந்த கோவிலுடைய நடை திறந்திருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த பிரம்மாண்டமான முருகன் சிலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மலை இருக்குங்க. அதுதான் முத்துமலை அப்படின்னு சொல்கிறாங்க. 300 வருடங்களுக்கும் பழமையான ஒரு முருகர் கோவில் அங்கே இருக்குங்க. அந்த கோவிலையும் பார்க்க தவறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முத்துமலை அப்படிங்கிற பெயர் வர்றதுக்கு காரணம், முருகப்பெருமான் உலகெங்கும் சுற்றிட்டு வரும்பொழுது அவருடைய முத்து இந்த இடத்துல விழுந்ததுனால இந்த தலத்திற்கு முத்துமலை அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது. முத்து அப்படிங்கிற ஒரு முனிவர் இங்கே வந்து தங்கி தவம் செஞ்சதுனால முத்துமலை அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் இன்னொரு புராண கதையும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மலையுடைய அமைப்பே வந்து முருகப்பெருமானினுடைய உருவ வடிவத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளே போயிட்டு முதல்ல விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா அந்த பிரம்மாண்டமான முருகனுடைய பாதத்தை தரிசனம் பண்ண போகிறோங்க.
Outdoor மாமா சொல்லு. முருகனுடைய பாத தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட் வாங்கணுங்க. முருகனினுடைய பாதத்தை தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு மூலவரை தரிசனம் பண்ணணும். அந்த பிரம்மாண்டமான முருகனுடைய வேலுக்கு, அந்த 80 அடி வேலுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு அதற்கு தனியாக ஒரு பணம் கட்ட வேண்டியது இருக்கும். இல்லை நீங்கள் தரிசனம் மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தால் 150 ரூபாய் கட்டிட்டு நீங்கள் லிஃப்ட்டில் போயிட்டு மேலே தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம். இங்கே உற்சவரை பார்த்தோம். உற்சவருக்கு எதிரில் பாருங்களேன், இந்த சேவல் அவ்வளோ அழகாக அமைதியாக அசையாமல் நிற்கிதுங்க. முத்துமலை முருகனை என்னோட சேர்ந்து நீங்களும் அழகாக தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு தீவிர முருக பக்தராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோவிலில் தைப்பூச திருவிழா பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்கங்க. இதில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்திங்கன்னா பால் குடம் எடுத்துக்கிட்டோம்,
காவடி எடுத்துக்கிட்டும் வந்து இங்கே இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் இங்கே ஒவ்வொரு வருஷமும் விசேஷமாக கொண்டாடுவாங்க. இந்த கோவிலில் மதிய நேரத்தில் உங்களுக்கு அன்னதானமும் இருக்குங்க. இந்த சேவலை எல்லாரும் தொட்டு வணங்குறாங்க, அதுக்கு மேலே விபூதியை போடுறாங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கவங்க. ஆனாலும் அது எல்லாமே செய்கிறாங்க. ஆனாலும் அது எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் அவ்வளோ அழகாக அமைதியாக அதே இடத்துல நின்றுட்டுருக்குங்க. நம்ம சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. இங்கே ராஜகோபுர பணி பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு. கோவிலுடைய பின்புறத்தில் மலையில் 300 வருடங்களுக்கும் பழமையான முருகர் இருக்கார். அங்கே தியான மண்டபம் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க.
திருமுதுமலை முருகன் கோவிலுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.